வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு நடந்த சூப்பர் நெட் எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 முடிகிற வரைக்குமே டெய்லி 25 கொஸ்டின் தமிழ் ப்ரீவியஸ் இயர் அப்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 2175 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யார் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஒன்லைனாக பார்க்காம அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் சொல்கிறோம். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நூலின் 97 வெண்பாவிலும் மனநோய் போக்கும் 5 கருத்துக்கள் கொண்ட நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி சிறுபஞ்சம் மூலம். ஓகேங்களா, சிறுபஞ்ச மூலம் தான் 97 வெண்பாக்களை கொண்டுள்ளது, 5 கருத்துக்களை வந்து இந்த பாடல் வந்து சொல்லும். ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். ஓகேங்களா, அது என்னென்ன 5 சிறிய வேர்கள் அப்படின்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா, இந்த 5 வந்து 5 சிறிய வேர்கள். இதை வச்சு உருவாக்கக்கூடிய மருந்து பொருளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிறுபஞ்ச மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெருமல்லி, சிறுமல்லி, நெருஞ்சி. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. ஓகே, அது பார்த்தீங்க அப்படின்னா 5 கருத்துக்களை வந்து இந்த நூல் வந்து சொல்லுது. ஓகே, இது வந்து 3 விதமான கருத்துக்களை வந்து எப்படி நல்வழிப்படுத்த விதமாக சொல்லுது அப்படின்னா நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படிங்கிற அந்த வடிவையில் நமக்கு வந்து நல்வழிப்படுத்தக்கூடியது தான் இந்த சிறுபஞ்சம் நூல். ஓகே, இந்த சிறுபஞ்ச மூலத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த அவருடைய ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா இந்த நூலாசிரியரோட ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயானர். அவருடைய மாணவர் தான் இந்த நூலினுடைய ஆசிரியர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், களிற்றி யானை நிறை, மணிமிடை பவளம், நித்திலங்கோவை என 3 பகுதிகளை உடைய நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி அகநானூறு தான். ஓகேங்களா, 3 பகுதிகளை கொண்டுள்ளது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா களிற்றி யானை நிறை வந்து 120 பாடல்களை கொண்டது, மணிமீடை பவளம் பார்த்தீங்க அப்படின்னா 180 பாடல்களை கொண்டுள்ளது, நித்திலங்கோவை பார்த்தீங்க அப்படின்னா 100 பாடல்களை கொண்டுள்ளது. ஆக மொத்தம் அகநானூறு 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஓகே, இந்த அகநானூறுக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நெடுந்தொகை, அதாவது நெடுந்தொகை 400 அப்படின்னு வந்து வழங்குவாங்க. ஓகே, இப்போ இந்த அகநானூற்றோட அடி வரையறை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி குறுந்தொகை, அந்த நூல் தான். ஓகே, இந்த குறுந்தொகையை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த குறுந்தொகை பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் வாழ்த்தோட 401 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த குறுந்தொகை நூலோட அடி வரையறை என்ன அப்படின்னா 4 to 8, 4 சிற்றல்லை, 8 பேரல்லை. ஓகே, இந்த நூலை முதல்ல பதிப்பிச்சவர் யார் அப்படின்னா சௌரி பெருமாள் அரங்கனார் அவர்கள் தான் இந்த நூலை வந்து பதிப்பிச்சாரு முதல்ல. ஓகே, அது எந்த ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சௌரி பெருமாள் அரங்கனார் குறுந்தொகை நூலை எந்த ஆண்டு பதிப்பித்தார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிறித்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் என போற்றப்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தேம்பாவணி அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்களஞ்சியம் அப்படின்னு வந்து போற்றப்படுது. ஓகே, இது சம்பந்தமாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த தேம்பாவணி எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர் அவர்கள் தான் இந்த தேம்பாவணி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருக்காரு. ஓகே, இந்த தேம்பாவணி பார்த்தீங்க அப்படின்னா 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. இந்த நூலோட பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா கிறிஸ்துவோட வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர் அப்படிம்பாங்க. அதை அவரை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா யோசேப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே வந்து வீரமாமுனிவரை வந்து தமிழில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வளன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வளன்னா வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, இவர் தான் வந்து இந்த தேம்பாவணி நூலோட பாட்டுடை தலைவர். ஓகே, இந்த வீரமாமுனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யார் அப்படிங்கிறது. இயேசு பெருமானின் வளர்ப்பு தந்தை யாருன்னா ஆப்ஷன் பி சூசையப்பர், நம்ம மேலே பார்த்த சூசையப்பர் அப்படிங்கிற யோசேப்பு. ஓகேங்களா, அதை வந்து வீரமாமுனிவர் என்ன படித்திருப்பார் தமிழில் வளன் அப்படின்னு சொல்லியிருப்பார். வளன்னா வளங்களை வளரச் செய்பவன் அப்படிங்கிறது அர்த்தம்.
ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கு ஒரு சிறு தகவல். எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். தமிழ் ஓல்டு புக்லேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 10 to 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் வந்து முழு மதிப்பெண்களை எடுத்துட முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து ஆப்ஷன் முதற்கொண்டு மாற்றாமல் கொஸ்டின் முதற்கொண்டு மாற்றாமல் அப்படியே கேட்பாங்க. நீங்கள் அழகு போல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தாலே 10 to 15 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமா ஓவராலாக நீங்கள் வந்து தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த ஏரியாக்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறது மூலிமாவே கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணத்துக்கு முதல் நூலாக அமைந்தது எது அப்படிங்கிறது. எந்த நூல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருத்தொண்ட தொகை அப்படிங்கிற நூல் தான். ஓகே. இந்த திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுந்தரர் எழுதியது. ஓகே. இந்த சுந்தரர் பார்த்தீங்க அப்படின்னா அடியவரோட அந்த பெருமையை வந்து ஓர் அடியில் சொல்கிறாங்க. 63 நாயன்மார்கள் இருக்காங்க அப்படின்னா அவருடைய பெருமைகளை வந்து ஓர் அடியில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த திருத்தொண்டர் புராணம் பார்த்தீங்க அப்படின்னா 2 நபர்கள் எழுதிய நூல்களை பேஸ் பண்ணி தான் வருது. ஒன்று திருத்தொண்ட தொகை எழுதிய சுந்தரர், இன்னொருத்தர் யார் அப்படின்னா நம்பி ஆண்டார் நம்பி அவர்கள் எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி. ஓகேங்களா? அந்த நூலையும் பேஸ் பண்ணித்தான் இந்த திருத்தொண்டர் புராணம் எழுதப்பட்டுள்ளது. இந்த திருத்தொண்டர் திருவந்தாதி பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு பாடலையும் அந்த 63 நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு பாடலையுமே சொல்லப்படுது. ஓகேங்களா? இந்த 2 நூல்களை பேஸ் பண்ணி தான் இந்த திருத்தொண்டர் புராணம் எழுதப்பட்டது. ஓகே. இந்த திருத்தொண்டர் புராணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எந்த மன்னரோட அவையில் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் அவருடைய அவையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். 4 அடி 400 என அழைக்கப்படும் நூல் எது அப்படிங்கிறது. 4 அடி 400ன்னு அழைக்கப்படக்கூடியது எது அப்படின்னா ஆப்ஷன் பி நாலடியார் தான். ஓகே. இந்த நாலடியாரை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இந்த நாலடியாரை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனார் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே. இது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் மாதிரியே தான் இந்த நாலடியார் நூலும் அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற 3 பகுப்புகளை கொண்டுள்ளது. ஓகேங்களா? திருக்குறள் அறம் பொருள் இன்பம்னு இருக்கும். நாலடியாரும் அதே போல தான். ஓகேங்களா? ஓகே. இதற்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் 4 அடி 400. இந்த நாலடியாரில் பார்த்தீங்க அப்படின்னா 400 பாடல்கள் கொண்டுள்ளது. இந்த பாடல்களெல்லாம் எழுதியவங்க யார் அப்படின்னா சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்டது தான் இந்த நாலடியார் நூல். ஓகே. இந்த நாலடியார் நூல் பார்த்தீங்க அப்படின்னா முத்தரையர் அவர்களை பற்றிய குறிப்புகளும் இந்த நாலடியாரில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுருதி முதல் என்ற சொல்லின் பொருள் யாரை குறிக்கின்றது அப்படிங்கிறது. யாரை குறிக்குது அப்படின்னா ஆப்ஷன் பி இயேசுநாதர் அவர்களைத்தான் இந்த சொல் வந்து குறிக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்லில் தோன்றும் குற்றங்கள் எத்தனை அப்படிங்கிறது. எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் பி 4 குற்றங்கள் சொல்லில் தோன்றுது. இது பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் ஓல்டு புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யார் அப்படிங்கிறது. யார் அப்படின்னா இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பரஞ்சோதி முனிவர் அவர்கள் தான் திருவிளையாடற் புராணத்தை வந்து இயற்றியவர். ஓகே. இந்த திருவிளையாடற் புராணத்தை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது இந்த திருவிளையாடற் புராணம் பார்த்தீங்கன்னா 3 காண்டங்களை கொண்டுள்ளது. என்னென்ன காண்டம் அப்படின்னா மதுரை காண்டம், கூடற் காண்டம், திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிற 3 காண்டங்களை கொண்டுள்ளது இந்த திருவிளையாடற் புராணம். ஓகே. எத்தனை படலங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 64 படலங்களை கொண்டுள்ளது. ஓகே. இது எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 3363 பாடல்கள் மொத்தம். ஓகே. இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து இன்னும் அதாவது திருவிளையாடற் புராணம் தவிர்த்து வேறு சில நூல்களையும் எழுதியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இம்பார்ட்டன்ட். வேதாரண்ய புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் வந்து இவர் எழுதியிருக்காரு. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, அதாவது திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மதுரை 10 அந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் எழுதியிருக்காரு. சரியாக 3 நூல்கள் என்னென்ன அப்படின்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 10 அந்தாதி அப்படிங்கிற 3 நூல்களையும்
இவர் வந்து எழுதியிருக்காரு பரஞ்சோதி முனிவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தோம். என்ன அப்படின்னா 97 வெண்பாக்கள் கொண்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, 5 கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் சிறுபஞ்ச மூலம் அப்படின்னா 5 சிறிய வேர்கள் அப்படிங்கிறது. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன அப்படின்னுங்கிற வகையில் மக்களோட வாழ்க்கையை வந்து நல்வழிப்படுத்தக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எது கீழ்கண்டவற்றில் அப்படின்னா இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, சிறுதேர் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளை தமிழ் வந்து 10 பருவங்களை கொண்டுள்ளது. என்னென்ன? காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது 7. ஓகேங்களா? இந்த 7 பார்த்தீங்க அப்படின்னா காமன், ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் காமனாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்காக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவானது. இதே வந்து ஆண்பாலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இது வந்து ஆண்பாலுக்கு மட்டுமே உண்டான பருவங்கள். சிற்றில், சிறுவரை, சிறுதேர். இதை பார்த்தீங்க அப்படின்னா பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கலங்கு, அம்மானை, ஊசல், அதெல்லாம் வந்து பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். ஓகேங்களா? ஓகே, இது தெரிஞ்சுக்கிட்டா போது எழுதிட முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் என்பது 4ஆம் வேற்றுமை உறுப்பு பெற்றால் டேஸ் என ஆகும் அப்படிங்கிறது. அதாவது ஆப்ஷன் சி, எனக்கு அப்படின்னு வரும். 4ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்பு என்ன அப்படின்னா கூ. அப்போ நான் அப்படிங்கிறதோட கூ சேருது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நான், எனது, என்னால் அப்படிங்கிற பொருள் வரும். இது கூ சேரும்போது எனக்கு அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருந்தாததை எழுதுக. ஊவேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, பிள்ளை தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை தான் அவர் வந்து மொழிபெயர்க்கலை, பதிப்பிக்கலை. உலா, கோவை, பரணி இதெல்லாமே அவர் பதிப்பித்த நூல்களில் வந்துடும். ஓகே, சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, ஊவேசா அவர்கள் தான் சாமிநாதன் அப்படின்னு பெயரிடப்பட்டார் ஆசிரியரால். அதாவது உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையரின் மகனான சாமிநாதன், அதோடைய சுருக்கம் தான் ஊவேசா அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஊவேசா பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது 1932 சென்னை யூனிவர்சிட்டியில் இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, இவர் வந்து எங்கெல்லாம் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு அப்படின்னா கும்பகோணம், அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இவர் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்து சென்னை மாநில கல்லூரி அந்த இடங்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றியிருக்காரு ஊவேசா அவர்கள். ஓகே, இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா மகோபாத்தியாயா அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மகோபாத்தியாயா அப்படிங்கிற பட்டம். திராவிட வித்யா பூசணம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டது. அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தாசிநாத்திய கலாநிதி அப்படிங்கிற அந்த ஒரு பட்டமும் வழங்கப்பட்டது. ஓகேங்களா? 3 பட்டங்கள் வந்து ஊவேசா அவர்கள் வாங்கியிருக்காங்க. என்னென்ன? மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூசணம், தாசிநாத்திய கலாநிதி அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஊவேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த நூல் இதழ் எது அப்படின்னா ஆப்ஷன் சி, ஆனந்த விகடன். அந்த இதழில் தான் வந்து ஊவேசாவோட வாழ்க்கை வரலாறு தொடராக வந்திருக்கு. ஓகே, அதாவது என்ன பெயர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் அப்படிங்கிறது. அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, அதாவது திருவிக அவர்கள் தான் காந்தியடிகள் தமிழகத்தில் வந்து எந்த பேச்சு பேசினாலுமே அதை வந்து ஆங்கிலத்தில் அவர் பேசுகிறார் அப்படிங்கிற பட்சத்தில் அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் இவர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திருவிகாவின் செய்யுள் நூல்கள் அது என்ன அப்படிங்கிறது தான். இதில் இவருடைய செய்யுள் நூல்கள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, 1, 3 சரி அப்படிங்கிறது தான். அதாவது சைவத்திருவு, பொருளும் அருளும், இந்த 2 நூல்களுமே பார்த்திங்க அப்படின்னா திருவிகாவோட செய்யுள் நூல்கள். ஓகே, நம்ம இந்த திருவிக அவர்களை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இவர் நடத்தி வந்த இதழ்கள் 2 இதழ்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா தேசபக்தன், நவசக்தி அப்படிங்கிற இதழ்களை வந்து இவர் வந்து எழுதிட்டு வந்திருக்காரு, இயற்றிட்டு வந்திருக்காரு. இவர் வந்து தொடக்கத்தில் வந்து தந்தையிடமே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கல்வி கற்றிருக்காரு. அப்புறம் வெஸ்லி பள்ளியில் பயிலும் போது கதிரைவேல் அவர்களிடம் வந்து தமிழ் படிச்சிருக்காரு.
அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் தமிழோட சைவ நூல்களையும் யார்கிட்ட கற்றுக்கிட்டார் அப்படின்னா மயிலை தணிகாச்சலம் அவர்கள்ட்ட தான் தமிழோடு சைவ நூல்களையும் திருவிக அவர்கள் கற்றுக்கிட்டார். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், திருவிக அவர்கள் பிறந்த மாவட்டம் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி அப்துல் ரஹ்மான், கவிக்கோ என போற்றக்கூடிய அப்துல் ரஹ்மான். ஓகே, இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவர் பார்த்தீங்க அப்படின்னா எழுதிய வேறுன்னு சில நூல்கள்லாம் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பால் வீதி அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பார். அதற்கடுத்து நேயர் விருப்பம் நூல், அப்புறம் பித்தன் நமக்கு தெரியும், ஆலாபனை நூல் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுட்டு விரல் அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. இதை போல் எக்கச்சக்கமான நூல்களை வந்து கவிக்கோ அவர்கள் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எந்த கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் அப்படின்னா வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். இவருக்கு வழங்கப்பட்ட விருதுகள்லாம் என்னென்ன அப்படின்னா பாரதிதாசன் விருது வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பல்கலைக்கழகத்தோட தமிழ் அன்னை விருது வந்து கவிக்கோ அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எது? இது கீழ்கண்டவற்றில் வாணிதாசனுக்கு வழங்கப்பட்ட விருது எது அப்படின்னா ஆப்ஷன் சி செவாலியர், அதுதான் வந்து வாணிதாசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எந்த நாடு வழங்குச்சு அப்படின்னா பிரெஞ்சு நாடு தான் இவருக்கு வந்து செவாலியர் அப்படிங்கிற அந்த விருது வந்து வழங்குச்சு. ஓகே, இப்போ இந்த வாணிதாசனை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது தமிழ்நாட்டோட வேர்ட்ஸ்வொர்த் அப்படின்னு போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா இந்த வாணிதாசன் அவர்கள் தான். ஓகேங்களா? ஓகே, இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் அவருடைய மாணவர் தான் இந்த வாணிதாசன் அவர்கள். இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா கவிஞரேறு, பாவலர் மணி. ஓகேங்களா? இந்த இரண்டுமே வந்து இவருக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள். ஓகே, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் எழுதிய நூல்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா தமிழ் அச்சி அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. தமிழ் அச்சி, கொடிமுல்லை, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொடுவானம், அதற்கடுத்து எழிலோவியம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. அதற்கடுத்து குழந்தை இலக்கியம். அதாவது தமிழச்சி, கொடுமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம் நூல்களையும் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுத்து என்பதற்கு ஓவியம் என பொருள் தரும் கூறும் நூல்கள் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பரிபாடல், குறுந்தொகை. அந்த நூல்கள் தான் எழுத்து என்பதற்கு ஓவியம்னு பொருள் இருக்குன்னு சொல்லக்கூடிய நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதில் சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் சி தமிழ், திரமிழ, திரமிழ், திராவிட அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, அதாவது ஆப்ஷன் சி அதுதான். அதாவது இதிலிருந்து என்ன அப்படின்னா ஈராஸ் பாதிரியார் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வச்சுட்டு கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல இருந்து தான் என்ன வந்திருக்கும் அப்படின்னா திராவிடா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுவார். அது எப்படின்னா தமிழ், தமிழா, தமிழா, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரமிழா, அதற்கடுத்து இட்ரமிழா, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிடா, திராவிடா. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது தமிழ்ங்கிற அந்த ஒரு சொல்ல இருந்து தான் திராவிடா அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னு ஈராஸ் பாதிரியார் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான விடையை எழுதுக. நடுத்திராவிட மொழிகள் எவை அப்படிங்கிறது. நடுத்திராவிட மொழிகள் எவை அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது கதபோ, பெங்கோ, கோயா அப்படிங்கிறது தான் நடுத்திராவிட மொழிகள். ஓகே, நடுத்திராவிட மொழிகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய வட திராவிடம், தென் திராவிடத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வட திராவிட மொழிகள் என்னென்ன அப்படின்னா குருக், மால்தோ, பிராகுய். ஓகேங்களா? இந்த மூன்று மொழிகளுமே வட திராவிட மொழிகள். ஓகே, இதே வந்து தென் திராவிட மொழிகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா தமிழ், அடுத்து மலையாளம். ஓகேங்களா? அடுத்து மலையாளம், கன்னடம், கன்னடம் நூல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடகு, துளு, கோத்தா, கொரகா, இருளா. ஓகேங்களா? இந்த மொழிகளும் பார்த்தீங்க அப்படின்னா தென் திராவிடம். ஓகே, இந்த வட திராவிடம், தென் திராவிடம் இது ரெண்டையுமே நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி மாற்றி கேட்டாலுமே உங்களால் வந்து ஆன்சர் போற்ற முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடங்களை நிரப்புக. ராணி மங்கம்மாள் கட்டிய அன்னச்சத்திரம் உள்ள இடம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி மதுரையில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி காந்தியடிகள் அவர்கள் தான்.
ஓகே, நம்ம வந்து ஒரு 25 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.